பிரைஸ் த லார்ட். ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவரும் அதே போல நம்மை மறைத்து மூடி வைக்கிறவருமாய் இருக்கிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை தீங்கு நாளில் ஒளித்து வைக்கிறார். அந்த தீங்கு நம்மை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக நம்மை ஒளித்து வைக்கிறார். ஒளித்து வைக்கிறார் என்றால் நம்மை உயர்த்தவே மாட்டார் என்பது அர்த்தம் கிடையாது. தீங்கு நாளில் நம்மை ஒளித்து வைக்கிறாரே தவிர அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அப்பொழுது நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். இந்த ஏசாயா 49 அதிகாரம் முழுமையாக நாம் வாசித்து பார்க்கும்பொழுது கூட தம்முடைய தாசனை தேவன் உருவாக்குகிறார். அவருடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார். அவரை துலுக்கமான அம்பாக்குகிறார். ஆனாலும் அவரை மறைத்தும் மூடியும் வைக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய தாசன் மீது ரொம்ப பெரிய ஒரு திட்டம் என்பது இருக்கிறது. இங்கே 3 வசனத்திலே கூட தேவன் தம்முடைய தாசனை நோக்கி சொல்லுகிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. ஆமென். அதாவது தேவன் மகிமைப்படும்படியான ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை அவர் தம்முடைய தாசன் மீது வைத்திருக்கிறார். அவரை அதன்படிதான் நடத்தி கொண்டும் உருவாக்கி கொண்டும் இருக்கிறார். ஆனாலும் அவரை ஒளித்து வைக்கிறார். ஆமென். அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய தாசன் சொல்லுகிறார், அதற்கு நான். ஆமென். எதற்காக தேவன் வாக்குரைத்தாரோ அதற்காக அவர் சொல்கிறார், அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். இங்கே தேவனுடைய தாசன் சில கிரியைகளை செய்கிறார். ஆனாலும் அந்த கிரியைகள் விருதாவாக போகிறது. ஆமென். நம்முடைய வாழ்விலும் இதே போலதான் நம்மையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன்படி நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் நம்மை மறைத்தும் ஒளித்தும் வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்கு நேராய் சில கிரியைகளை செய்தாலும் நம்முடைய கிரியைகள் விருதாவாக போகிறது. ஆமென். என்றாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் அவ்விசுவாசப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் என்ன நமக்கு சொன்னாரோ, நமக்கென்று எதை குறித்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இதற்கப்புறம் இருக்கக்கூடிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூட கர்த்தர் சொல்லுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று. ஆமென். ஆண்டவர் நமக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். நமக்கு எப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்றும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அதுவரைக்கும் நம்மை ஒளித்து வைத்திருக்கிறார். நேரம் வரும், அப்பொழுது நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஆகையால் நாம் அவிசுவாசப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே, நீங்க என்னை உருவாக்குகிறீங்க, ஆனாலும் எதற்காக என்னை மறைத்து வைத்திருக்கிறீங்க? நானும் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று எவ்வளவோ கிரியைகளை செய்கிறேன், ஆனாலும் அவைகள் விருதாவாக போகிறதே ஆண்டவரே என்று நாம் கலங்க வேண்டியதில்லை. ஆமென். ஒரு காலத்தை நமக்கு குறித்திருக்கிறார். அந்த காலத்தில் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அதுவே தேவன் குறித்திருக்கிற காலமும் அவர் திட்டம் பண்ணியிருக்கிற நேரமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆகையால் அவருடைய காலத்திற்கும் அவருடைய நேரத்திற்கும் நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார், நம்மை ஒளித்தும் மறைத்தும் வைத்திருக்கிறார். நாமவே சில கிரியைகளை செய்தாலும் நம்முடைய கிரியைகள் விருதாவாக போனாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அப்பொழுது நம்மை உயர்த்துவார். ஆமென்.
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். அவரே நம்மை ஏற்ற காலம் வரும்பொழுது உயர்த்துவார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமேன்.